மக்களே, நான் உங்க ஜப்பார் பாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ ரவையும் 1/4 கிலோ சிக்கன், சில மசாலாக்கள் வச்சு ஒரு சிம்பிளான சிக்கன் உப்புமா செய்ய போறோம். அது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் கொஞ்சம் தாராளமாக வச்சுக்கணும். சின்னதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உப்புமாவை கிண்ட முடியாது. இதை வந்து எத்தனை பேர் சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 3 பேர் சாப்பிடலாம். யோசிப்பீங்க, நீங்க 1/4 கிலோ ரவையில எப்படி 3 பேர் சாப்பிடலாம்? தாராளமாக சாப்பிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, அடுப்பை பற்ற வச்சுப்போம். இந்த 1/4 கிலோ ரவையை இதுல போட்டு லேசா பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கருகருன்னு ஆக்கிடக்கூடாது. இந்த ரவையை நல்லா முறுவலாக்கணும், அவ்வளவுதான். இந்த சிக்கன் உப்புமான்ற யோசனை எப்படி வந்தது அப்படின்னா, வீட்டில் சரி டெய்லி ரைஸு இதே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம தோசை சாப்பிட்டாலும் ரைஸ் தான், இட்லி சாப்பிட்டாலும் ரைஸ் தான். சரி உப்புமா சாப்பிடலான்னா பசங்க சாப்பிட்றது இல்லை, முக்கால் அழுவுறது. அதனால வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் சிக்கன் போட்டு பிரியாணி மசாலா மாதிரி போட்டு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் செய்யும்போது என்ன பண்ணாங்கன்னா, வீடியோ கிளிப்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க. அது வந்து மில்லியன்ஸ்க்கு மேலே வியூஸ் போனதுனால நிறைய ஆடியன்ஸ் அதில் வந்து கேட்குறாங்க, இதோடைய ரெசிபி சொல்லுங்க அப்படின்னு. சரி, ஓகே, ஒரு வீடியோ போடுவோமே. உப்புமாவை சாப்பிடாத வீட்டில் உப்புமாவை சாப்பிட வைப்போமே. அவ்வளோதான். இது பார்த்தீங்களா, லேசாக அப்படியே அந்த கலர் மாறுது இல்லையா? அடுப்பை இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், அணைச்சிடணும். இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா சில இடத்துல கருகிடும். அது கருகக்கூடாது, கருகுனா டேஸ்ட் மாறிடும். அவ்வளோதான், சிம்பிள். பாத்திரம் சூட்டோடவே அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றிடுவோம். மறுபடியும் அடுப்பை பற்ற வைப்போம். எண்ணெய் 1/4 கிலோ ரவைக்கு 150 கிராம் எண்ணெய். அப்போதான் என்ன ஆகும்னா, பாத்திரத்தில் ஒட்டாம நம்ம சர்வ் பண்ணும்போது ஈஸியா வரும். சரியா? அப்படியே கையோட 2 ஏலக்காய், லேசா பட்டை, ஒரு 3 கிராம்பு. எண்ணெய் சூடாயிடுச்சு. அப்படியே வெங்காயம் போட்டுருவோம், 150 கிராம். இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான அளவு. 1/4 கிலோ ரவை, 150 கிராம் ஆயில், 150 கிராம் வெங்காயம், தக்காளியும் 150 கிராம் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த கணக்கு சரியா போட்டாதான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து ரொம்ப செவக்க விடாம சும்மா லைட்டா ஒரு 50% சாஃப்ட் ஆனா போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து மசாலா நிக்கணும். சரிங்களா? பிரியாணினா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல பொன்னிறமா இருப்போம். ஏன்னா பிரியாணி கெட்டு போகக்கூடாது, நம்ம வச்சு சாப்பிடுவோம். அதெல்லாம் நம்ம செய்யறதே 1/4 கிலோ இதுல இருந்து இங்க வச்சு சாப்பிடுறது. இதெல்லாம் வந்து செஞ்சு உடனே சூட்டோட சாப்பிட்டாதான் அது டேஸ்ட். ஆறி போச்சுன்னா டேஸ்டா இருக்காது. இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு 50%க்கு வரும்போது 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேம் ரேஷியோல அரைச்சது. இதை ஒரு கிண்டி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சேருங்க, ஏன்னா உப்புமா வந்து 1/4 கிலோ நிறைய வரும். இந்த ஆயிலை வந்து ரெட் ஆகிட்டோம் பாருங்க. இப்போ நம்ம 1/4 கிலோ சிக்கனை இதுல சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பெரட்டுவோம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. ஆயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு பெரட்டும் போது என்ன ஆகும்னா, இதோட தண்ணி எல்லாம் சுண்டி போய் பீஸ் வந்து முழுசா நிற்கும் நம்ம இந்த கடைசி ஃபினிஷிங் டைம்ல. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு 50% வெந்துடும். சரிங்களா? இப்போ இந்த நேரத்தில் ஃப்ளேமை கொஞ்சம் லோ பண்ணிட்டு நம்ம எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, சால்ட் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூனுக்கு, மல்லித்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு, கொத்தமல்லி சும்மா ஒரு 5 விரல் கடங்குற மாதிரி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடுறேன். அப்படியே கையோட ஒரு 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துருவோம். தக்காளி 150 கிராம், இதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. இதையுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்,
வேக வைப்போம். நல்ல தக்காளியெல்லாம் மசி பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணோம், ஆயிலில் போட்டு சிக்கனை வதக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் மசாலா எல்லாமே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம். தக்காளி எல்லாம் காணும் பாருங்க. சிக்கன் வந்து 75% வெந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், 1/3 தண்ணி ஊற்றணும். இப்போ 1/4 கிலோ ரவை அப்படின்னா 750 கிராம் தண்ணி. இப்போ நம்ம அப்படியே ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமாக மீடியமில் வச்சுருந்தோம். ஃபாஸ்ட் பண்ணி இந்த குழம்பு நல்லா ஹீட் ஆன உடனே ரவையை போட்டுற வேண்டியதான். இப்போ தட்டு மூடிடுவோமா. இப்போ நல்லா ஃபாஸ்ட்டில் வச்சோம் பாருங்கள், கொதிக்குது. மறுபடியும் ஸ்லோக்கு கொண்டு வந்துடுவோம். ஏன் வந்து மறுபடியும் நான் மீடியமுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னா, இந்த மசாலா சுண்டக்கூடாது. மசாலா சுண்டிருச்சுன்னா ரவைக்கு தண்ணி பத்தாது. அப்போ என்ன ஆகும், உப்புமா ரஃப்பாக இருக்கும். ரஃப்பாக இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் யோசிக்கலாம், 1/4 கிலோ ரவைக்கு எதுக்குப்பா 150 கிராம் ஆயில் போட்டால் தான் ஒட்டாமல் வரும். சரியா. இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ணிடுவோம். இது புளிப்பு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், காரம் லேசாக இருக்கணும். அண்ட் வந்து உப்பு தெரியணும். உப்பு கம்மியாக இருக்குது, நம்ம என்ன பண்ணுவோம்னா லேசாக உப்பு போட்டுப்போம். எப்படி இருக்கணும் உப்பு அப்படின்னா, தொண்டைக்கு வந்து உப்பு உரைக்கணும். நம்ம இன்னும் ரவை போடல. ரவை போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நியூட்ரல் ஆகும். நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரவையை போட்டுட்டு மொத்தமாக வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா உப்பு கம்மியாக தெரியும். ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டோம். இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. ஒரு மிக்சிங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே இதமாக கொதிச்சுட்டு இருக்கிற மசாலாவில் பொறுமையாக ரவையை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை பாருங்க, இப்படி கிண்டுறதை விட்டுறக்கூடாது. கிண்டுறதை விட்டோம்னா கட்டி கட்டி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம், தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பொறுமையாக கிண்டிக்கிட்டே இருப்போம். இந்த மசாலா எல்லாமே இந்த ரவை வந்து அப்சர்வ் ஆகணும். அடடாடா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, ரவை வெந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இதுதான் அதோட பக்குவம். தண்ணி அளவு கரெக்டாக இருக்கணும். இந்த ஆயிலும் காண போயிடும், ஃபுல்லாக ரவையில் சேர்ந்துடும். எல்லா சைடும் கிண்டிக்கோங்க இந்த மாதிரி, ஏன்னா எங்கேயுமே கட்டியாக நின்றக்கூடாது. அவ்வளோதான், ரவை வெந்துருச்சு. போட்ட ஒரு 20 செகண்ட்ஸ்லேயே வந்து நம்மளுடைய ரவை வெந்துருச்சு. இதுக்கு மேலே நமக்கு இன்னொன்று என்ன ஆகும் தெரியுமா, தண்ணி இன்னும் நல்லா உறிஞ்சிட்டு என்ன ஆகும்னா கட்டி ஆகிடும். நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கொல கொலன்னு இருக்கணும். இப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த பதம், இந்த பதத்திலே நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிருவோம். அணைச்சிட்டோமா, அணைச்சிட்டு கரண்டியை எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்கு தட்டு மூடி வைப்போம். இன்னுமே அந்த மசாலாவில் சேர்ந்து அந்த ஹீட்லேயே ரவை நல்ல சாஃப்ட் ஆகும். எடுத்து சாப்பிட்டா அப்படியே அல்வா மாதிரி இருக்கும், ஆனால் காரமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோம். ஓப்பன் பண்ணலாமா. சிரானும் மனம் பாருங்க. இது லேசாக ஆறுனா கூட நம்மளுக்கு என்ன ஆகும், கட்டி ஆகாது. அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாமா. இதை பாருங்க, சிக்கன்லாம் வந்து பீஸ் முழுசு முழுசாக இருக்குது பாருங்க. எப்படி உழுது பார்த்தீங்களா. கரண்டியில் ஒட்டக்கூடாது, அதுக்கு தான் அந்த ஆயில். நீங்கள் நெய் வேணாலும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம 150 கிராம் வந்து ஆயில் போட்டோம். நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு 50 கிராம் வந்து நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 100 கிராம் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் உப்புமானும் போது இந்த மாதிரி போட்டுருது. என்ன சில மசாலாக்கள் அவ்வளோதான், பிரியாணியில் போடுற மசாலா பாதி. இது தாராளமாக 3 பேர் சாப்பிடலாம். நீங்கள் அளவு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நான் செய்யும் போதே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அளவு ரொம்ப முக்கியம். செஞ்சு வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 4 பேர் கூட சாப்பிட்லாம். நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் 3 பேர் சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.